உடல் பலத்தால் வாழ்படையால் செய்த பாவங்கள் எல்லாம் எங்கள் நாமத்தை சொல்ல சொல்ல உடைத்தெறிகிறோம். நாங்கள் அந்த சுமையெல்லாம் தூக்கிறோம். நாங்கள் அது உன்னை சூழ்ந்து இருக்கிறது. இனம் புரியாத உன்னை சூழ்ந்திருக்க பாவத்தை எல்லாம் பொடியாக்கி இருக்கிறோம். அந்த பாவத்தை பொடியாக்கியதுதான் நீ இந்த அளவுக்கு வந்திருக்கிறாய். நீ நோய் ஒரு நல்ல ஆரோக்கியமான வீடு கொடுத்தது நாய்யா. நீ ஒரு ஆரோக்கியமான சுற்றுப்புறத்தை சாக்கடை இல்லாத நல்ல ஆரோக்கியமான நல்ல சுகாதாரமான வீடு கொடுத்திருக்கேன். நான் கொடுத்திருக்கிறேன். ஒரு கடற்கரை பாரு, சிலர் சாக்கடை ஓரத்தில் கட்டியிருப்பான், குடிசை கட்டியிருப்பான். துர்நாற்றம் வெளியே வரவே யோக்கியது இல்லாது. அங்கே காத்தோட்டமே இருக்காது. ஆரோக்கியமான வீடு தந்திருக்கேன் என் மகனே. ஆரோக்கியமான மனைவி உனக்கு கட்டி வைத்திருக்கிறேன். நான் கொடுத்த பிச்சைடா ஆரோக்கியமான மனைவி. அது அறிவுள்ள மனைவி. கணவன் முகத்தை பார்த்தனே புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய பண்புள்ள மனைவி கொடுத்திருக்கிறேன். நான் கொடுத்த பிச்சை. ஏனால் வீட்டில் முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கும். அறிவுள்ள மகள் தான், அறிவுள்ள மனைவி தான், அன்புள்ளவள் தான். நோய் இருந்தால் என்ன செய்வாய்? நோய் இல்லாதவளாகவும் அறிவுள்ளவளாகவும் உன்னை பார்த்து புரிந்து கொள்ள குறிப்பறிந்து நடந்து கொள்கின்ற பண்புள்ளவளாக கொடுத்தது நான் கொடுத்த பிச்சை. பண்புள்ள பிள்ளைகள் பெற்றிருக்கிறாய் அல்லவா? பிள்ளைகள் வேண்டும். துன்பம் வரும்போது அந்த குழந்தை ஆற தழுவுவதால் மக்கள் மீய்த்தின்ற ஒரு உடற்கின்பம் மற்ற ஒரு சொர்க்கத்தை இன்பம் செவிக்கினான். அந்த மழலை சொல்லி கேட்பதற்கும் நான் கொடுத்த பிச்சை. அது நோய் நொடி இல்லாத குழந்தை, அழகான குழந்தை. அது நான் கொடுத்த பிச்சை. அழகுள்ள குழந்தை, நோய் நொடி இல்லாத குழந்தை. அழகுள்ள மனைவி, அதுக்கற்ற அறிவு, அதுக்கற்ற கல்வி, அதுக்குள்ள பண்பு கொடுத்தது நான் கொடுத்த பிச்சை. உனக்கு நோயில்லா உடல் தந்தன, அது நான் கொடுத்த பிச்சை. ஆகவே நீ அனுபவிக்கக்கூடிய அத்தனையும் என் கருணையால் தயவால் கொடுத்திருக்கிறேன். நீ அனுபவிக்கக்கூடிய அத்தனை சுகபோகங்களும் போகங்களும் நான் கொடுத்த பிச்சை. உண்ணுகின்ற உணவு, உடுக்கின்ற உடை, வறுமையில் அவாழ்வு, செல்வம் அத்தனையும் நான் கொடுத்திருக்கிறேன். முன் ஜென்மத்திலும் பூஜை செய்திருக்கா. என்னோட திருவடி அவள் லகுவால் பிடிக்க முடியாது. லேசர் நினைச்சிடாதே. மாணிக்க வாசகா, என்னை போன்ற பாவிகள் பாவத்தை பொடியாக்கி அருள் செய்திருக்கிறாய். எனக்கு அருள் என்று கேட்கின்ற கேள்வி நான் கொடுத்த பிச்சரா இல்லை. நான் கேட்க முடியுமா? எனது நான் அறிய முடியுமா? ராமலிங்க சாமியிலே கருணை கடலே பேருந்த வெள்ளமே பெருந்தகை என்று நாம தலைத்தவா, அதை நான் கொடுத்த அறிவிடா. முன் செய்த புண்ணியத்தால் தான் இந்த வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. இல்லைன்னு சொன்னா சிறு தெய்வத்தை போய் ஆடு கோழி வெட்டிட்டு இருப்பேன். என்னை புரிந்து கொள்வதற்கே நான் கொடுத்த தயவு, என் திருவடி பற்றி உருகி தியானிப்பதற்கு கொடுத்த அறிவு நான் கொடுத்திருக்கேன். அந்த அறிவு. ஆகவே மென்மேலும் உனக்கு அருள் செய்கிறேன். நீ நான் என்ற பேதம் இல்லாது நீ நான் ஒன்று என்ற வாய்ப்பை நான் உனக்கு தருகிறேன். ஆகவே என் திருவடியை பற்றுக்கொள்ளலாம். அப்போ திருவடியை பற்றுவதற்கு என்ன முடியல? என்ன வேற வழியே இல்லை. அவர்கள் எட்டி உதைத்தாலும் விடாதே. அவர்கள் புரிந்து கொண்டாய் முதுபெரும் தலைவர்களை, முதுபெரும் ஞானிகளை, கருணையை வடிவான மக்களை புரிந்து கொண்ட ஞானிகள் புரிந்து கொண்டாய். பற்றிக்கொள் திருவடியை. முடியவில்லையே, போராடு. என்னையா பல்வேறு பிரச்சனை என்னை தாக்குகின்றதே, என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? பல்வேறு பிரச்சனைகளை விடாது தாக்கினால் எப்படியா மனம் லாயப்படும்? இதற்கிடையில் பூந்து போ. ஒரே நெருக்கடி, தாங்க முடியவில்லை. பஸ் ஸ்டாண்டு ஒரே கூட்டம். எப்படியா சந்து பொந்தில் உள்ள நுழைஞ்சு போவான் வாகனம் ஓட்டுக்கிறவன். அது மாதிரி உள்ள போகும்போது நெருக்கடி தாங்க முடியாது. அதுக்கிடையில் எப்படி போய் தானே அவன் என்ன இல்லை. ஆயிரக்க மக்கள் இருக்கிறான். உள்ள போ, கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிச்சிக்கிட்டே போவான். இவ்வளவு படி கூட எப்படி நுழையும்னு நினைக்காதே. போனா தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிச்சி போனான். எந்த மனிதனும் ரொம்ப மிகுதியாக இருக்கின்றதோ, கடன் சுமை, வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், மனைவி முரண்பட்ட மனைவி, முரண்பட்ட பிள்ளைகள், முரண்பட்ட நண்பர்கள், முரண்பட்ட தாய் தந்தை, முரண்பட்ட சகோதரம், நோய் சூழ்ந்த உடம்பு, கடன் சுமை, அடுத்த நேரத்துக்கு உணவு என்ன செய்வது என்ற ஏக்கம், அடுத்து உணவு இல்லையே, உடையிலே என்ற தடுமாட்டங்கள், இத்தனைக்கிடையில் உள்ள போட வேண்டாம். எப்படியா போறேன்னா இத்தனையும் இருக்குது. எனக்கு இத்தனையும் இருக்குது. நான் என்ன பாவம் செய்தனோ போடாத கடன் சுமையை தீர்க்க முடியாத பகமை, மன உளைச்சல், நோயிலால், இதுக்கிடையில் உன் நாமத்தை சொல்லுகிறேன். உன் நாமத்தை சொன்னால் இதெல்லாம் பொடி பொடியாகும் என்று நான் அறிந்து கொண்டேன். இது யார் உனக்கு சொன்னதுன்னா? இத்தனை பாவம் செய்தாலும் ஏதோ ஒருவன் சொல்லியிருக்கிறான். திருவடியை பற்றி இருக்கிறான். திருவடியை பட்ட சொல்லியிருக்கிறான். அதனால்தான் என் திருவடியை பற்ற முடியுதனால். இத்தனைக்கிடையில் என் நாமத்தை சொல்லுகின்றாய் அல்லவா? அது நீ செய்த புண்ணியம். ராமலிங்க சாமிகளே என்று ஒரு முறை நீ சொன்னால் 1 கோடி புண்ணியம் செய்தால் அன்றி என் நாமத்தை ஒரு நாள் சொல்ல யோக்கியராடா உனக்கு. மாணிக்க வாசகா, 1 கோடி புண்ணியம் செய்தாதான் இந்த மாணிக்க வாச நாமத்தையும் ராமலிங்க சாமத்தையும் சொல்ல யோக்கியதை இருக்குன்னா, தொடவே முடியாது. அவன் திருவடியை தொடவு யோக்கியதே இல்லை. ஆக அவருடைய ஆசியே அறிவாகவும் அதுவே சத் விசாரமாகவும் இருக்கும். இதுக்கு தான் உபாயம். சரி, அவர் ஆசிரியருக்கு என்ன உபாயம்னா,
மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்யணும். சைவத்தை கடைபிடி, உயிர்கொலை செய்யாதே, அது ஒரு முதல் படி. அடுத்து நாமத்தை சொல்லு, முடியல, என்ன பாவம் செய்தியோ முடியல. ஒரு பக்கம் பொல்லாத காம விகாரங்கள், ஒரு பக்கம் மனசஞ்சலங்கள், பல்வேறு பிரச்சனைகள் தான். இதுக்கிடையில் திருவடியை பற்றி அறிமுகப்படுத்தி விட்டோம். அவன் திருவடி என்ன செய்யும் தெரியுமா? ராமலிங்கசாமி திருவடியும் மாணிக்கவாசகன் திருவடியும் ஆற்றல் பொருந்தியது. சத் விசாரத்தை தூண்டும், சிறப்பறிவு தரும், பாவத்தை எல்லாம் பொடியாக்கக்கூடிய திருவடி அது. திருவடியை அறிமுகப்படுத்துவார்கள் இந்த சன்மார்க்க சங்கத்திற்கு. சன்மார்க்க சங்கம் என்றாலே திருவடியை அறிமுகப்படுத்த வேண்டும். திருவடி பேர் அதை பற்றி பூஜை செய்ய வாய்ப்பு கொடுத்தால், அறிமுகப்படுத்தி விட்டால், அவனுக்கு இந்த கோடி பொண்ணு கொடுத்தாலுக்குமோ, கோடி பொண்ணு கொடுத்தான் சரிபடுத்த முடியுமோ? அதை ராமலிங்க சாமிகளையோ மாணிக்கவாசகனையோ தாய்மான சாமிகளையோ பட்டத்தார் பத்திரிகை திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் பதஞ்சலி முனிவன் அருணகிரிநாதனுடைய பெருமை சொல்லுதலும் அவர்கள் திருவடியை பற்ற தூண்டுதலும் ஆகிய ஒரு செயல் செய்கிறவனுக்கு என்ன பொருள் கொடுத்தால் ஈடாகாது. என்ன காரணம்னா அவள் திருவடியை பிறவி பண்ணிக்கும் மகந்தாக இருக்கும். பல கோடி ஜென்மங்கள் செய்த பாவத்தையும் பொடியாக்கி இனி வருகின்ற பிறவிக்கு காரணமான சத் அசத்தை உணர செய்து அசத்தை நீக்கி சத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு தருவது அந்த திருவடி. ஆகவே அவர் திருவடியை எல்லா நன்மையும் தரும் என்று சொல்லி சத் விசாரம், சத் அசத் தோன்றுவதும் அசுத்தமும் சுத்தமும் தோன்றியிருக்கும். அதுக்கு என்ன அப்படி எப்படி தோன்றியிருக்கும் சொன்னா அறம்பாவம் என்ன அருங்கேட்டால் கட்டப்பட்டிருக்கும். சன்மார்க்க தொண்டர்கள் என்ன செய்ய வேண்டும்? காலை 5 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும், 4 மணிக்கு எழுந்திருக்கணும். முடியலையா